பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாளில் கூட கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் விலையேற பெற்றதாய் கடந்து வருவதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். என்னது? ஆண்டவர் என்ன கூட பேசணும், தரிசனத்தில் பேசணும், சொப்பனத்தில் பேசணும்னு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று சொல்லி பார்க்கும்போது எந்த காரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பார்க்குறோம் 20வது வசனம், 19, 20 வசனம், 14ஆம் அதிகாரத்தில் அவனை ஆசித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிதம் ஆபிராமுக்கு உண்டாவதாகன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ல, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆபிராம் தசம்பாகம் கொடுத்த பின்பு கர்த்தர் பேசுகிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கென்று விதைக்கிறீங்க, சும்மா நீங்கள் விதைக்கலை. அதோடைய பலன் என்ன தெரியுங்களா? தரிசனம். அதோடைய பலன் நீங்கள் தரிசனத்தால் நிரம்புவீங்க, ஆசீர்வாதத்தால் நிரம்புவீங்க. உங்கள் நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத கர்த்தருக்கு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது தரிசனங்கள் நிச்சயமாக வரும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணிக்கிறேன். சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ கர்த்தர் ஒரு மனுஷனோட பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அது கான்வர்சேஷனாக மாறும். அது ஒரு பெரிய ஒரு அற்புதங்கள் நடக்கும், ஒரு அதிசயங்கள் நடக்கும். கண்டினியூவாக அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற ஒரு சம்பவங்கள் உண்டாகும். நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அதுதான் இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ எஸ்அப்பா இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் அவரை நம்பி வந்திருக்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்பட்டுருக்கிறோம். எவ்வளோ விஷயங்களை அவருடைய நாமத்து நிமித்தமாக பிளான் பண்ணி நம்மளை அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன். இந்த சத்தம் கர்த்தர் சொன்ன உடனே ஆபிராம் சொல்கிறது, கர்த்தராகி ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிழை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கூரனாகி இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்று சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இடைப்படுங்க, அழகாக ஃப்ரீயாக அவர்கிட்ட பேசுங்க. அவர் நம்மளோடு கூட பேசுகிற தெய்வம், நம்மளோடு கூட இடைப்படுகிற தெய்வம், நம்மை நடத்துகிற தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். இது எல்லாத்தையும் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்லும்போது ஆபிராம் கீழ்ப்படுகிறார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்ன பிரகாரம் ஆபிராம் கர்த்தரை விசுவாசிக்கிறார். அதை அவர் அவனுக்கு நீதியாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய காரியங்களுக்கு நினச்சி பாருங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த அன்பு கரம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று நம்புகிறேன். ஏன்னா இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொல்லுகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறார்னா, மகா பெரிய பலனாக இருக்கிறார்னா, இந்த உலகத்தில் அதை காட்டிலும் பெருசு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த வார்த்தையை விட்டுட்டு உலகத்தில் இருக்கிறவர்களுடைய வார்த்தைகளை நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் மேலே பக்தி வைக்க வைங்க. அவருடைய பாசத்துக்காக, அவருடைய நேசத்திற்காக உங்களுடைய ஆவி ஆத்மா சரியத்தை அர்ப்பணிங்க. ஜெபிக்கலாமா? நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன்னு சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தை நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம், எங்களை பலப்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா இக்கட்டுகளும் நீங்கி நீர் எங்களை அற்புதமான பாதையில் நடத்துவதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வதற்கு எந்த விதத்திலும் நாங்கள் தடையாக இருக்க விரும்பலை. நீர் விரும்புகிறதை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கப்பா. இயேசு நல்ல பிதாவே,
ஆமென். ஆமென்.